நான் நோன்பு என்று சொன்னால் ஆமாம் இவர் நோன்பு என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். இவர் நோன்பில்லை என்று நான் நோன்பில்லை என்று சொல்லாத வரைக்கும் நான் நோன்பாளி தான். அப்போ இந்த தனிப்பட்ட புரிதல் என்பது அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால், இந்த நோன்பு ஒரு நல்லவனையும் நல்லவனாக வைத்திருக்கும், ஒரு மோசமான அல்லது பாவம் செய்கிற, பொய் சொல்லுகிற, ஹராத்தோடு கலந்திருக்கிற மனிதனை கூட இந்த ரமலான் நல்லவனாக மாற்றுகிறது என்று சொன்னார்கள். அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லுகிற போதும், ஏன் ஒரு நல்லவனாக இருப்பது என்பது சர்வசாதாரணமானது. அவன் எப்போதுமே நல்லவன் தான், எப்போதுமே நீதியானவன், நேர்மையாளன் தான். ஒரு தாய் நல்லவளாக எப்போதுமே இருக்கலாம். ஆனால் ஒரு தீய மனிதன், ஒரு பாவம் செய்கிற ஒருவர் நல்லவராக எப்படி மாற முடியும்? ஏனைய மாதங்களில் அவரால் திருந்த முடியவில்லை, ஏனைய நாட்களில் அவருக்கு உண்மை பேச முடியவில்லை. ஆனால் இந்த ரமலானுடைய நாட்களில் அவர் அல்லாஹ்வுக்கு பயந்த நல்ல அடியார்களில் ஒருவராக, சாலிகான ஒருவராக மாறிவிடுகிறார் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. காரணம், ஏன் நோன்பு என்றால் எங்கு வேண்டாலும் தண்ணி குடிக்கலாம், ஒழுவெடுக்கிற டெப்பில் தண்ணி குடிக்கலாம், தண்ணி ரூமில் இருக்கிற டைமில் தண்ணி குடிக்கலாம், பயணங்கள் போகும்போதும் யாருக்கும் தெரியாது தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம், தனது தாகத்தை, பசியை ஆற்றி கொள்ளலாம். ஆனால் நோன்பு என்கிற அந்த நீயத்தை வைத்து கொண்ட ஒவ்வொரு அடியார்களும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு தந்தைமார்களும் எங்கு சென்றாலும் நான் நோன்பு, தண்ணி குடித்து விடக்கூடாது, மறந்து கூட எனது நாவினால் தண்ணீர் குடித்து விடக்கூடாது, சாப்பிட்டு விடக்கூடாது என்று சிறு பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கிற இந்த தன்மை என்பது அவனை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னை தானே நல்லவனாக பிரேரணப்படுத்துகிற சந்தர்ப்பம் என்று சொல்லுகிறார்கள். என்றால் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடிகளே, இந்த நாள், இந்த 30 நாளில் என்னாலும் உங்களாலும் நல்லவராக, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக, நபிகளாருடைய சுன்னாவை ஏற்று நடக்கிறவர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு என்னால் உங்களை பயணிக்க முடியுமாக இருந்தால், நிச்சயமாக இதரம் இருக்கிற, இன்னும் வரப்போகிற இன்றிலிருந்து அடுத்த ரமலானோ அல்லது அடுத்த யகீன் மரணம் வருகிற வரைக்கும் நிச்சயமாக என்னாலும் உங்களாலும் மாற முடியும் என்பதை ரமலான் எனக்கும் உங்களும் சொல்லி தந்திருக்கிறது. தொழாத எத்தனையோ சகோதரர்கள், தொழாத எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிகள் கியாமுல் லைல் என்கிற சுன்னத்து தொழுவதற்காக வருகிறார்கள் என்றால், அதற்காக நேரம் ஒதுக்கிறார்கள் என்றால், நிச்சயமாக ஃபர்லு தொழுகையையும் அவர்களால் வீட்டிலே தொழ முடியும். அவர்களால் ஏனைய வேலைகளை, சமையல் வேலை, வீட்டு வேலை, உடுப்பு கழுவு எல்லா வேலைகளையும் துறந்து கட்டாயம் இந்த ரமலானில் அவர்களால் தொழ முடியுமாக இருந்தால், ஏனைய நாட்களில் கட்டாயம் அவர்கள் மனம் வைத்தால், அவர்கள் நினைத்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அவர்களால் தொழ முடியும். ஆண்கள் பகுதிகளில் நாங்கள் தொழில் செய்கிறோம், தூர பிரயாணம் போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ரமலானில் அதே தொழில் செய்தீர்கள், அதே போல இபாதத்துகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக தொழில்களோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு தேவை என்றால் கட்டாயம் உங்களுக்கு அமல் என்பது சேர்ந்து போகிற ஒன்றாக தேவைப்படுகிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் நேரங்களில் அதிகமாக மக்களுக்கு தேசனாக சொல்வார்கள், அதிகமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த நாளில் நானும் நீங்களும் நல்லவர்களாக மாறி இருக்கிறோம். இன்றைய நாளில் காலையில் எழுந்திருக்காதவர்கள் கூட 6:30க்கு நாங்கள் எழும்பி வந்திருக்கிறோம் என்றால் இந்த தொழுகை என்கிற ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். நான் அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு அடிப்படைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த எண்ணங்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை தரப்போகிறது. அதே போல நானும் நீங்களும் இந்த அமல்களை எப்போதும் நிரந்தரமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்புக்காக மட்டும் தொழுதவர்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. நோன்புக்காக மட்டும் கியாமுல் லைல் தொழுதவர்கள், ஃபர்லு தொழுதவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. நோன்புக்காக ரமலானை நோம்போடு இருக்கிறேன், அதனால் பொய் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, மற்றொரு குறைகளை தேடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் ரமலானோடு இன்றோடு நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களுடைய எண்ணம் நரகத்துக்குரியதாக இருக்குமே தவிர மறுமையில் சொர்க்கத்துக்குரியதாக இருக்க மாட்டாது. ரமலானில் உங்களுக்கு என்ன அச்சமும் பயமும் அல்லாஹ்வை பற்றி எண்ணங்கள் வந்ததோ, என்னென்ன அமல்களை நானும் நீங்களும் செய்தோமோ அந்த அமல்கள் தான் எனக்கும் உங்களுக்கும் மரணிக்கிற வரைக்கும், அது 20 வயதில் இன்று இருக்கிறவர் 50 வயதை அடைந்தாலும் அவர் மரணிக்கிற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகிற வரைக்கும் இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இதுதான். அந்த அடிப்படையில் வாழுகிற நட்பாக்கியங்களை நாங்கள் அடைய வேண்டும். அதே போல இன்னும் ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சிலர் தொழு வருகிற போது கொஞ்சம் சுணங்கி விட்டது, ஏதோ வேலைப்பழுக்கள் இருக்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். ஆனால் உறவுகளே, உங்களுக்காக காத்திருப்பது எங்களுக்கு ஒன்றும் பெரிதல்ல. நீங்கள் வருகிற வரைக்கும் எத்தனை மணி வேணாலும் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தொழுத யாருக்கும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்போ தொழுதம் தானே, இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை வீணாக நாங்கள் தொழுது விட்டோம் என்றால் நேரம் என்பது இஷா லுகர் சுபஹ் போன்றதல்ல.
இந்த தொழுகை வந்து ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் தாண்டி விட்டால் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ அதனால் அவசரப்படுத்தியதுக்கான காரணம் யாரும் யாரோடும் மனஸ்தாபப்பட்டு கூடாது, யாரும் யாரோடும் கோவிக்க கூடாது. நேர காலத்தோடு அறிவிக்கப்படுகிறது, தாய்மார்களே பெற்றோர்களே உரிய நேரத்தில் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தாய்மார்களையும் மனைவிமார்களையும் நீங்கள் நேர காலத்தோடு கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்படும். இது ஒரு சுன்னா, உரிய நேரத்தில் சொல்ல வேண்டும், இல்லையானே பஸ் போயிடும். அதனால தான் உரிய நேரத்தில் இருந்து ஒரு 10 வினாடிகள் சொல்லப்பட்டும் லேட்டாகியும் தொழுவப்பட்டது. ஒரு சில தாய்மார்கள் ஒரு சில சகோதரர்களுக்கு ஒரு ரக்காத்தான் கிடைத்தது. அதற்காக வேண்டி நீங்கள் மனவர்த்தப்படுவதை விட நான் அல்லாஹ்வுடைய சுன்னாவை ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை செய்ய நான் தவறிவிட்டேன் என்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டுமே தவிர யார் மீதும் குறை கூறுகிற அளவுக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்காக நான் சொல்லுகிற திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 பேருக்காக நாங்கள் லேட் ஆகினால் இதில் இருக்கிற அந்த 500 மக்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நேரம் போயிட்டா தொழுது வேலை இல்லை, தொழாமல் அப்படியே போயிருக்கலாம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் தொழுகை நேரத்துக்கு சொல்லப்பட்டு தொழப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இன்றைய நாளில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதிகமாக சொல்லப்படும் உபதேசம் உறவுகளை சேர்ந்து நடத்தல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உறவு என்பது ஒரு இபாதத், ஒரு அமல். இந்த அமலை யார் சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உறவு என்கிற எல்லா இபாதத்துகளுமே உலகத்தில் மனிதனுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லல் உறவு, அந்த இல்லை உறவை தவிர. இந்த உறவு என்பது என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது முஅல்லகத்துன் அலா அர்ஷ், அரசில் அப்படி தொங்கிட்டு இருக்குதான், அல்லாஹ்வுடைய அரசில் அது தொங்கிட்டு இருக்குது. இந்த உறவு சொல்லுதாம், யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னை துண்டிக்கிறார்களோ நீ அவர்களை துண்டித்து நடக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய அன்பு ரஹ்மத் அருள் கிடைக்காது. யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் அது வாக்குவாதம் எடுக்கிறது, அது வாக்குறுதி எடுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுகிறேன் என்றால் உறவுகளை இன்றைய நாளில் ஒவ்வொரு பெருநாட்களிலும் மாஷா அல்லாஹ் உறவுகள் முஆனகா பண்ணுவதும், கதைக்காதவர்கள் கதைப்பதும், பக்கத்து வீட்டுக்காராக்கள் முரண்பாடுகளை துறந்து விடுவதும், அல்ஹம்துலில்லாஹ் இந்த நட்புகள் எப்போதும் நீடிக்க வேண்டும். பெருநாள்களில் மட்டும்தான் நாங்கள் உறவு கொண்டாடுவதோ, கதைக்காத நானாவோடு கதைக்காத ஆளோடு பேசாத உறவுகளோடு இன்றைய தினத்தில் மட்டும் நாங்கள் சந்தோஷமாக இருந்துவிட்டு நாளை அல்லது மறுகணம் திரும்ப முரண்பட்டுக் கொள்வது ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமினுடைய அடிப்படை இல்லை என்பதை புரிந்து கொண்டு என்றுமே சந்தோஷமாக வாழுகிற உறவை பேணி நடக்கிற உறவுகளாக கோபதாபங்களை அள்ளி தூக்கி எறிந்து கொண்டு ஷைத்தானுக்கு வழிவகுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிகாட்டுதல், என்ன கோபம் வந்தாலும் எவ்வளவுதான் முரண்பாடு வந்தாலும் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், மன்னிப்போம் என்கிற உணர்வோடு வாழ்ந்து மன்னிக்கின்ற நல்ல சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. வா ஹதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.